என்ன சிவா? ஐயா நீ முதல்ல உட்காரு. நான் இப்போ உட்கார்றது தான் முக்கியம். உங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் தானே முக்கியம். டாக்டர் இதை பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீ இப்படி வா. இதை பாருங்க, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்லை. எனக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்து இந்த பிளானுக்கு ஐடியா கொடுத்தது எல்லாம் நான் தான். மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க. நடந்தது எல்லாம் மறந்துருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க. ஐயா இத பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ முதல்ல உட்காரு. உட்காரு பிரியா. என்ன சொல்றீங்க? நான் நான் எதுக்கு உட்காரணும்? ஐயா நான் டாக்டர் கிட்ட எல்லாமே பேசிட்டேன். இது வேற ஒண்ணுமே இல்லையா, சும்மா சும்மா சந்தேகப்படுறதுனால வர்றதுதான். 10 days கோர்ஸ் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொன்னார். ப்ளீஸ் பிரியா. டாக்டர் எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். வர்றவங்க எல்லாம் அப்படித்தாம சொல்றாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லையா. பிரியா பிஹேவியர் வித் செல்ஃப். சாரி டாக்டர், சாரி டாக்டர். எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். அது நிக்கிற பாருங்க, அவனுக்கு தான். அவனை செக் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். டாக்டர் ஹஸ்பண்ட் அண்ணன் பிரியா ப்ளீஸ் ப்ளீஸ் பிரியா. இப்படித்தான் டாக்டர். அவன் பாட்டுக்கு அவன் வந்து அவன் வேலை ஒன்று நிற்பான். ஆனா அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான், முறைக்கிறான். தொந்தரவு தாங்க முடியல டாக்டர். ஒரு நாள் திடீர்னு தூக்கத்திலிருந்து இருந்துச்சு, என் அண்ணன் என்னத்தான் நினைச்சு படுத்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ண டாக்டர்? உனக்கு ஏமா இப்படி எல்லாம் தோணுது? தோணுது இல்ல டாக்டர், நடக்குது. நான் சொல்றது அத்தனை உண்மை டாக்டர். அவனை செக் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மைன்னு புரியும். அவரையும் பார்க்கலாமா? முதல்ல நீங்க உட்காருங்க.